ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு யெகோவா தேவன். யெகோவா தேவன். ஆதியிலே வேதத்தை எழுதின எபிரேய தாசர்கள், பக்தர்கள் யாவே என்று தான் தேவனை அழைத்தார்கள். அந்த யாவே அப்படின்னா அதுக்கு வவ்வல்ஸ் கிடையாது, ஒய்ஹெச் டபிள்யூஹெச். அதுதான் அதனுடைய மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய மொழியில் ஒய்ஹெச் டபிள்யூஹெச். அதை உச்சரிக்க, அழைக்க அவங்க பயந்தாங்க. தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு பயந்தாங்க. ஆதி நாட்களில் அந்த தோல் சுருள்களில் ஆண்டவருடைய நாமத்தை எழுதும் பொழுது அங்கே யாவே என்று எழுதுனா அந்த இடம் வரும் பொழுது அவர்கள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்து நின்று குனிந்து வணங்கி அந்த திரும்ப அதுக்கப்புறம் அதை எழுதுவாங்க. பேப்பர் இங்கு ஊற்றி எழுதுகிற காலம் வந்த பொழுது வரிசையாக எழுதிக்கிட்டே வருவாங்க. எங்கே யாவே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த இங்கெல்லாம் கழுவி, பேனாவெல்லாம் கழுவிட்டு புது இங்கை ஊற்றி அதுக்கப்புறம் யாவே அப்படின்னு எழுதுவாங்க. நடுங்குவாங்க. யெகோவா தேவன் அப்படின்ற சொல்கிற அந்த வார்த்தைக்கு நடுங்குவாங்க. கிரீக் வேர்டு வரும் பொழுது, அந்த கிரேக்க வார்த்தைகள் வரும் பொழுது அது எப்படி ஆச்சு அப்படின்னா, அதில் அடோனாய் அப்படின்ற வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சு. யெகோவா என்று சொன்னால் ஃபாதர் காட், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை குறிக்கிறது. யெஷுவா என்றால் நேம் ஆஃப் த சன் ஆஃப் காட், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை குறிக்கிறது. யெஷுவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, யெகோவா இஸ் அவர் சல்வேஷன். யெகோவா என்னுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் ஒன்று வித்தியாசமான பேரில், யெகோவா என்கிற நாமத்தை தாங்கி நிற்கிற பெயர் தான் யெஷுவா. பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு பயப்படுவாங்க, கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு. அதனால தான் அது அவ்வளோ பயந்து நடுங்கினதுனால தான் சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஏன் ஆணையிடணும்னு சொன்னால் அதில் அவ்வளோ பயங்கரமான காரியம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பொய்யான இட்டால் தேவனே அடித்து போடுவார், அவங்களுக்கு மரணம் நிச்சயம். அதனால் அவங்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவங்க ஆணையிட மாட்டாங்க. ஸோ நாட்கள் வர வர அந்த டிரான்ஸ்லேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த மொழிபெயர்ப்புகள்லாம் வரும் பொழுது ஜெகோவா என்கிற அந்த வார்த்தை யெகோவா அப்படின்றது யெகோவாவிலிருந்து ஜெகோவா அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ அந்த ஜெகோவா அப்படின்றது வர ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்கிலீஷில் ஒவ்வொரு லெட்டர் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஜே அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வந்துச்சு. முன்னாடி இருந்தது ஒய் இருந்தது, ஜேங்கிறது அப்போ இல்லை. அந்த ஜேக்கு அந்த ஒய்க்கு பதிலாக தான் ஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்லைக்கும் இங்கிலீஷுக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, ஜேக்கப், ஜான், யோவான், இந்த வித்தியாசமெல்லாம் அதில் வந்தது தான். இந்த மொழிபெயர்ப்பில் ஹீப்ரு, கிரீக் டிரான்ஸ்லேஷனில் வந்தக்கூடிய கால மாற்றத்தில் வரக்கூடிய அந்த மாறுதல் தான் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ யாவே அப்படிங்கிறது தான் உண்மையான தேவனுடைய நாமம். வேதம் முழுவதும் நம்ம அநேக இடங்களில் கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் தமிழ் வேதாகமத்தில் கர்த்தரை போல்டாக போட்டிருப்பாங்க, சில இடத்துல போல்டாக இல்லாமல் இருக்கும். போல்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா LORD லார்ட் அப்படிங்கிறத கேப்ஸில் போட்டிருப்பாங்க. அது போட்டிருந்தால் பிதாவாகிய தேவனை குறிக்கும். கேபிட்டல் எல் திரும்ப ORDL லார்டு வெறுமன லார்டு ஸ்மால் லெட்டரில் எழுதிருந்துச்சுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் என்கிற அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிரேக்க மொழியில் கீரியோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு. ஸோ யாவே, யெகோவா, ஜெகோவா, அதுக்கப்புறம் அடோனாய், இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சரி, ஏன் அடோனாய் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அடோனாய் அப்படின்னா என் ஆண்டவர், கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி எல்லாமே ஒன்று தான். நேரடியாக தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்வதற்கு அவங்க பயந்ததுனால அடோனாய் அப்படிங்கிற பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம தமிழில் நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம், தந்தை, பிதா, தகப்பன், இதெல்லாம் நம்ம கூப்பிட்றது இல்லையா?
அப்போ பிதான்னா அதுக்குன்னு ஒரு கணம் இருக்குது. அந்த பிதாவை வந்து நம்ம பிதாவுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தந்தை, அதுவும் கொஞ்சம் ஹானரபிள். தகப்பன், அப்பான்னு சொன்னால் உரிமையாக நம்ம கூப்பிடுவோம். எல்லோரும் பிதாவே தந்தையே அப்படின்னு யாராவது கூப்பிடுவோமானா கூப்பிட மாட்டோம். எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் இல்லைங்களா. ஒரு உரிமை, ஒரு பயம் இல்லாத, இங்கிலீஷில் மம்மி மதர் இந்த மாதிரி இருக்கிறது போல் யாவேன்னு சொல்வதற்கு அவங்க பயந்ததுனால தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம எல்லா இடத்துலையும் சும்மா அவருடைய பேரை சொல்லி அவருடைய எப்படி சொல்கிறது, அவருக்கு கனத்தை கொடுக்கணும், கனவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக அடோனாய் கர்த்தர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்து மரியாதை இல்லாமல் என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டான். எங்கே எம்என்சிலெலாம் பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எம்என்சிலெலாம் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே வாங்க சந்திரசேகர் அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களே தவிர சார், மிஸ்டர், ஹானரபுள் அப்படின்லாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது பழைய ஆட்கள் தான் மரியாதைக்காக பேசுவாங்க. நான் ஃபாரின்லாம் போயிட்டிங்கன்னா அவர் பெரிய கம்பெனி ஓனராக இருந்தாலும் சரி, மிஸ்டர் போட்டு மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஜேம்ஸ் இந்த மாதிரி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஸ்வீப்பராக இருப்பாங்க, ஆனால் ஓனரை பார்த்து பெரிய மில்லியனராக இருப்பார், அவங்க பார்த்து மிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. நாம் தான் நம்ம ஊர் கலாச்சாரத்தில் பேரை சொல்லி கூப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஆகிடுது. என்னது என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுறோம், அவமானமாக நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி கூப்பிட்றோம்? இயேசுவேன்னு தானே கூப்பிட்றோம். எப்போ பார்த்தாலும் இயேசுன்றமே. அப்போ அவருடைய பேரை வந்து நீ என் பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆண்டவர் என்னைக்காவது கேட்டார்? அவ்வளோ சந்தோஷப்படுறார், என் பிள்ளை என் பேரை சொல்லி கூப்பிடுது அப்படின்னு. அவர் அவ்வளோ சாந்தம் உள்ளவர், அவர் அவ்வளவு அமைதலாய் தாழ்மை உள்ளவராய் அவர் இறங்கி வந்து நம்ம நேசிக்கிறார். அதனால் என் பிள்ளை இயேசுவேன்னு கூப்பிட்றதுனால நம்மளுக்கு அவருக்கு வந்து ஒன்றும் ஒரு கனவீனமாக அதை நினைக்கல, என் பிள்ளை என் பேரை சொல்லி கூப்பிடுதுன்னு. ஆனால் எப்போ அவர் கனவீனப்படுத்துகிறோன்னா, இயேசுவேன்னு சொல்லிவிட்டு இயேசு நடந்த வழியில் வாழாமல் இயேசுவுக்கு விரோதமாய் வாழும் பொழுது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்து என்னை கர்த்தர்னு சொல்லாத அப்படிங்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை தான் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருமே அன்றி அவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகளினாலேயோ பலிகளினாலேயோ அவருக்கு பயந்து ஐயோவா அப்படின்னு நடுங்கிறதுனால அப்படி இல்லை. நடுங்கணும், அவருடைய நாமத்திற்கு நடுங்கணும், பயப்படணும். என் நாமத்திற்கு பயந்துருக்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். கண்டிப்பாக பயப்படணும். ஆனால் இந்த யெகோவா என்கிற அந்த நாமத்தை நாம் கொண்டாட வேண்டும். இந்த உலகத்திலேயே மெய்யான தேவன் அவர் தம்முடைய பெயரை சொல்லாவிட்டால் யாருக்கும் அவருடைய பேர் தெரியாது. உலகத்தில் எத்தனையோ கடவுள் உண்டு. அந்த கடவுள்னு சொல்கிற மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு. உருவம் கொடுத்துருக்காங்க, உருவம் இல்லாமல் இருக்குது. ஜோதியை வணங்குறாங்க, இயற்கையை வணங்குறாங்க, மிருகங்களை வணங்குறாங்க, எதையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் தான், நம்மளை உண்டாக்கின தெய்வம் தான், அவரே வெளிப்பட்டு அவர் அப்பியர் ஆகி நான் தான் உண்மையான தெய்வம்னு சொன்னாலே எந்த மனுஷனுக்கும் கடவுள் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன், மகிமையின் தேவன், நமக்கு தரிசனமாகிற தேவன், தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் தெய்வ பயத்தோடு வாழ்கிறவங்க இருக்காங்க, தெய்வ பயம் இல்லாமலும் வாழ்கிறவங்க இருக்காங்க. தெய்வத்தை அறிஞ்சு பாவம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, தெய்வமே இல்லைன்னு சொல்லியும் நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க, புண்ணியத்தை தேடுறாங்க. கடவுள் இல்லை ஆனால் மனுஷனை நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் தம்முடைய நாமத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறார். முதலாக அவருடைய நாமம் என்ன? யெகோவா. அந்த யெகோவா என்கிற நாமம் எங்கே வேதத்தில் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுது? ஆதியாகமத்தில் ஆபிரகாம் தான் அந்த பேரை வைக்கிறார். ஆபிரகாம் தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22:14. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்றால் யெகோவா பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். சரி, ஆபிரகாமை தவிர பழைய ஏற்பாட்டில் யாரும் தேவனை யெகோவான்னு கூப்பிட்டதில்லை. கர்த்தர் தான் கூப்பிட்டுருக்காங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு அவங்க நாமம் அறிவிக்கப்படவில்லை. ஆதாம் யெகோவான்னு கூப்பிட்டதில்லை. யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்பு யாரும் யெகோவான்னு அழைச்சது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யாருமே அழைக்கலை.
ஆகார் பேர் வைக்கிறாங்க லகாய் ரோயி, என்னை காண்கிற தேவன். அதனுடைய வார்த்தை வர யெகோவா என்கிற அந்த நாமத்தை தனிப்பட்ட முறையில் அறிஞ்சிருந்த ஒரே தேவ மனிதன் ஆபிரகாம். ஏன் அப்படின்னா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஒரே ஒரு மனிதன் ஆதியாகமத்தில் தேவனுடைய நண்பனாக இருந்த ஒரு மனிதன் அவருக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால இப்போ நம்மலாம் காலேஜுக்கு போகும் பொழுது பழகும் பொழுது புதுசாக ஒரு காலேஜில் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர் சொல்லி கூப்பிடுவோம். உங்கள் பேர் என்ன? மரியாதையாக பேச ஆரம்பிப்பாங்க. வாங்க போங்கம்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து வாயா போயாம்பாங்க. அப்புறம் வா போம்பாங்க. அதுக்கப்புறம் வாடா போடாமாங்க. அந்த நட்புடைய ஆழம் அதிகமாக எந்த அளவுக்கு காலங்கள் கடந்து போகுதோ நட்பு அதிகமாகுதோ. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட அப்படி தானே, எங்கே யார்கிட்ட பழகினாலும் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணால் கூட மனைவியை பார்த்து ஃபஸ்ட்டு கணவன் வந்து வாங்க போங்கன்னு தான் ஆரம்பிப்பார். போக போகத்தான் அதுக்கப்புறம் வேறு மாதிரி போகும். அந்த உரிமை தேவன் ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்கலை. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, ஒரு தேவ மனிதன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆப்ராம் அப்படிங்கிற அந்த பேரில் அதில் ஜீவன் கிடையாது. ஆப்ரஹாம் அப்படிங்கிற பேர். சாரா இல்லை, ஜீவன் கிடையாது. சாரா WH அந்த வார்த்தையில் ஒரு ஹெச் எடுத்து ஆபிரகாமுக்கும் ஒரு ஹெச் எடுத்து சாராவுக்கும் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு அம்மா தான் அல்லேலூயா சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் அப்படிங்கிறது ஆப்ரஹாம், சாரா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாரான்னு ஒரு SARAH. ஸோ அந்த ஜீவன் உண்டாயிருக்க. அப்போ நம் தேவன் யாருன்னா ஜீவனுள்ள தேவன். அந்த நாமத்தில் உள்ள ஜீவன் அந்த எழுத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு வந்தார். இந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? அதில் தான் நம்ம காரியம் இருக்குது. இன்னும் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வரும் பொழுது 17வது அதிகாரம் 15வது வசனம், அங்கே மோசே ஒரு பேரை வைக்கிறார். யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பேரிட்டான். ரெண்டாவதான் ஒரு சிநேகிதனுடைய அந்தஸ்து யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா மோசேக்கு தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு அவர் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் பேசினார். இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்கிறேங்க, ஆண்டவர் எனக்கு தெரியும்னு சொல்கிறோம். அந்த 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து நம்ம பேசுகிறோமா? ஹல்லேலூயா. ஃபேஸ் டு ஃபேஸ். எங்கேயாவது வேதத்தில் ஆபிரகாம் தேடி கர்த்தர் வர்றாரு, அப்படி அந்த மரத்தடியில் உட்காருங்கன்னு போய் உட்காந்துட்டாரு. மத்தியான வேலையில் வெயில் கொளுத்துற வனாந்தரத்தில் அவர் என்ன சுவிட்சர்லாந்துலையா குடியிருந்தார்? அவர் இருந்த இடம் எந்த இடம்? வனாந்தரம். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட்டு. பாலைவனம். தமிழில் வனாந்தரம்னு போட்டிருப்பாங்க. அந்த பகுதியில் இன்றைக்காவது எல்லாம் டெவலப் ஆகிருக்கு, எவ்வளவோ வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நாட்களில் அவர் வந்து கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு. போய் நான் சமைச்சு சாப்பாடு எடுத்து வர வரைக்கும் உட்காருங்க அப்படின்னா தேவனுக்கு யாரும் சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து எல்லாரையும் போஷிக்கிற தேவன். ஆனால் என் நண்பர் சொல்லிட்டார், உட்காந்துட்டாங்க, கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறார். மோசையை குறித்து சொல்லும் பொழுது, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுது நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தில் வரும். கர்த்தர் மோசையோடு பேசின பின்பு அவர் போய்விட்டார். யாத்திராகமம் 12 படித்து பாருங்கள். ரொம்ப என்னாகமம் 12 ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் மோசையோடு பேசின பின்பு போய்விட்டு எப்படி போகும்? அந்த மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுது அவங்களுக்கு தெரியும், அந்த மகிமை எழும்புறது தெரியும். அவர் உலகமே பார்க்குது, அந்த இஸ்ரவேல் பாளையமே பார்க்குது. மோசே வந்து பொய் சொல்லலை, தேவனோடு அவர் நடக்கிறாரு, அந்த முகம் பிரகாசிக்குது. அவர் வந்து அந்த அளவுக்கு தேவனை அறிஞ்சதுனால அந்த முதல் யுத்தம் அமலேக்கியருக்கு விரோதமாக எழும்பின அந்த யுத்தம் ஏற்கனவே நம்ம இங்கே தியானிச்சிருக்கோம். அமலேக்கிய ஆவி எப்படி செயல்பட்டுச்சு, அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்தது. அது யாருன்னா அது சாத்தானுடைய ஆவி, அமலேக்கியின் ஆவி, லூசிபருடைய ஆவி, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்த ஒரு ஆவி.
அதை மேற்கொண்ட பிறகு அவர் எழுதுறாரு, யெகோவா நிசி என்றால் யெகோவா தேவன் வெற்றி தருகிற தேவன், வெற்றி பெறுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 பேரும் யெகோவா ஈரே, யெகோவா நிசின்னு பேர் வைக்கிறாங்க. வேற யார் அவருக்கு ஆண்டவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? யெகோவா என்னும் நாமத்தில் ஆண்டவருக்கு பெயர் வச்சது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22 24. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22 24. அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதன் வந்தாலே அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வேற யாரும் இல்லை, பிதா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தொடர்ந்து வாசிங்க. ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம். மோசைகிட்ட சொல்கிறாரு, என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா தேவனை பார்த்த ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது. கிதியோனுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவர் அந்த ஏறி போகும்பொழுது தான் அவருக்கு தெரியுது. அந்த தூதனை அவர் காண்கிறார். அந்த தூதன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பலியை அங்கீகரித்த பின்பு அதை மறைஞ்சு போகும்பொழுது தான் அவருக்கு தெரியுது, நான் பார்த்தது யார் அப்படின்னா கர்த்தருடைய தூதன். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் ஓப்ராவில் இருக்கு. கர்த்தருக்கு பலிபீடம் கட்டப்பட்ட இடத்துல யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுறார். இன்றைக்கி உங்கள் பலிபீடம் எங்கே கட்டப்பட்டிருக்கு? நம்ம பலிபீடம் எங்கே கட்டப்பட்டிருக்கு? கிதியோன் பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். நாம் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய தனி அறையில், நம்ம ஜெப அறையில், நம்ம ஆலயத்தில் ஒரு பலிபீடம் கட்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஆபிரகாம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. மோசே சொல்லுகிறார் யெகோவா நிசி, அவர் ஜெயக்கொடியானவர், ஜெயம் எடுத்தார், அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டார். கிதியோன் சொல்றாரு யெகோவா ஷாலோம், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். இன்னும் ஒரு வார்த்தை யெகோவா பேர்ல இருக்கு. இவங்க எல்லாம் பூமியிலே ஆண்டவரை மாம்ச கண்ணால் கண்டு கிரியைகளை பார்த்து தேவனுக்கு நாமம் தரித்தார்கள். ஆனால் எசேக்கியேல் தேவ தரிசனத்தில் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு புதிய நகரமாகிய எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். எசேக்கியேல் 48:35. எசேக்கியேல் 48:35. கடைசி அதிகாரம், கடைசி வசனம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதலும் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் வரும். எசேக்கியேல் தரிசனத்தில் ஆரம்பித்தார். கேபார் நதி அண்டையில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை காண ஆரம்பித்தவர் எல்லா தரிசனங்களையும் பார்த்து பரலோகத்தின் நகரத்தை பார்த்தார். அந்த நகரம் எதுனா எருசலேம். அந்த நகரத்துக்கு தான் அவர் பேர் வச்சுருக்காரு யெகோவா ஷம்மா. நம்ம இந்த இப்போ காலையில் இந்த பாடலில் பாடணும், யெகோவா ஷம்மா என்றால் என் கூடவே எங்கள் கூட இருக்கிறீர். அப்போ 4 காரியம்தான் வேதத்தில் பார்க்க முடியுது. யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. அதன் பிறகு நம்ம யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, இதெல்லாம் வேதத்தில் இல்லை. ஆனால் வழக்கத்தில் இருக்கக்கூடிய யூதர்களால் ராஃபா, சித்கேனு, ஒசேனு, மெகாதீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல், அந்த பெயருக்கு ஏற்றார் போல் தேவனை நம்ம வணங்குகிறோம். நம்ம பாடுற யெகோவா தேவனுக்கு 1000 நாமம் எதை சொல்லி பாடிடுவேன். ஆனால் வேதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது இந்த 4 பேர். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்கிற பேர் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே யெகோவாங்கிற பேர் இல்லை. ஏன் இல்லை? என்ன சிஸ்டர்?
கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்து வெளிப்பட்டார். யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு என்கிற நாமத்தால் நமக்கு அறியப்பட்டார். ஏற்கனவே சொன்ன யெஷுவா, யெகோவா யெஷுவா. யெஷுவா என்றால் என்ன சொன்னேன்? யெகோவா இஸ் அவர் சல்வேஷன். அவர் தான் நம்முடைய ரட்சிப்பு. யெகோவா தேவன் தான் நம்முடைய ரட்சிப்பு. அதான் அவர் சொல்ல, அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்களாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. பழைய ஏற்பாட்டில் இமானுவேல், புதிய ஏற்பாட்டில் யெஷுவா, கிரேக்க வார்த்தையில் யெஷுவா அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இதெல்லாம் வேதத்தில் நம்ம அங்கெங்கும் பார்க்குறோம். நம்ம செய்திக்கு வரலாம். ஏன் இந்த நாமத்தை நம்ம அறிய வேண்டும்? சங்கீதம் 83:17. சங்கீதம் 83:17. யெகோவா எனும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படிக்கு உணர வேண்டும். அதனோட அர்த்தம் என்னென்னா, இந்த பூமியில் இந்த பிரபஞ்சம்னு என்று சொல்லுகிற காரியம் எல்லாத்துலேயும் யார் உன்னதமானது? மோஸ்ட் ஹை ஓவரால் த எர்த். இந்த உலகம் முழுவதிலும் இந்த பூமிக்கு மேலாக ஒரு உயர்ந்த தேவன் ஒருவர் உண்டென்றால், உன்னதமானவர் என்ற அந்த பெயர் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் அது யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்ம எத்தனையோ நாமங்களை இந்த உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. கடவுளுக்கு பேரை வச்சு அதில் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தை ஓசியா 12:5 அவரே அவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஓசியா 12:5 திரும்பவும் கன்ஃபார்ம் ஆகுது. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். ஓசியா 12:5. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். போன வாரம் சேனைகளின் கர்த்தருடைய காரியங்களை பார்த்தோம். அப்போ அவருடைய சேனைகளின் தேவன், கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போ இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனுடைய நாமம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கு? யெகோவா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இந்த பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறாங்க. எகிப்தில் 10 முக்கியமான தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. நைல் நதி, பூனை, பேனு, தவளை, ஆண்டவர் அடித்தார் இல்லைங்களா, வண்டு, இது எல்லாம் அவங்க வணங்கின தெய்வங்கள். வெட்டுக்கிளி எல்லாமே அவங்க வணங்கிட்டு இருந்த தெய்வம்தான். யாத்திராகமம் 12:12 சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த இரவு இந்த ராத்திரியில் நான் எகிப்தில் தேசத்தில் கடந்து போவேன், எகிப்திய தேவர் மேல் நான் நீதி செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வத்தின் மேலே நான் நீதி செலுத்துவேன். இவ்வளவு நாளாக ஜனங்களை நீ அடிமைப்படுத்தி இருக்கிற, கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற என் ஜனங்களை நீ என்னை ஆராதிக்க போக விடலை. பார்வோனுக்கு அவன் எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தான், மந்திரவாதங்களை நம்பிட்டு இருந்தான், செய்வினைகளை நம்பிக்கிட்டு இருந்தான், எத்தனையோ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எல்லா உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கலாம். அன்றைக்கி எகிப்து சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். அதனால் எகிப்தியர்கள் வணங்கின தெய்வம் தான் உலகத்தில் பெரிய தெய்வங்கள் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அவர் மோசையின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது, தன்னுடைய பெயரை அவர் சொல்லும் பொழுது, நான் யெகோவா. ஒரு சிஸ்டர், நான் யெகோவா, அதுதான் ஃபுல் ஸ்டாப். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கடைசி வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரிலே மெசொப்பொத்தாமியாவில் வசிப்பதற்கு முன்பதாகவே காரானூரில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே ஒரு தரிசனமாகிறார். ஆனால் தரிசனமான இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் யெகோவான்னு சொல்லலை,
நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமிட்ட தன்னுடைய பெயர் யெகோவான்னு சொல்லி சொன்னதாக அங்கே எழுதப்படவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அதன் பிறகு தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியினாலே, சிநேகிதனாக இருந்தபடியினாலே ஆபிரகாம் அதை அறிந்து கொண்டார். ஈசாக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா எல்லாமே இருக்குது, பலிக்கான விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆடு எங்கப்பான்னு. அப்போ சொல்கிறாரு, யெகோவா ஈரே. அதுக்கு முன்னாடி சொல்ற, அது கர்த்தருடைய கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் சொல்லி கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அவர் ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி எது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். முன்னாடியே மனசுக்குள்ளே இருந்துச்சு கர்த்தர் பார்த்துக்குவார்னு. ஆனால் அங்கே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பிரகடனப்படுத்துகிறாரு, யெகோவா ஈரே. இந்த இடத்துல மோசைகிட்ட சொல்லும் பொழுது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆசீர்வதித்தேன், அவங்க மந்தையை பெருக பண்ணினேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, யெகோவா என்னும் நாமத்தினாலே அறியப்படும் பொழுது தான் பிசாசின் கையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். இருளின் அந்தகாரத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். மந்திரவாதிகள் எல்லாம் போட்டு நொறுக்கிறார். அங்கே எகிப்து தேசம் இருளுக்குள்ளார போகுது. அந்த எகிப்தியை சின்ன பின்னமாக்குகிறார். அவருடைய சர்வ வல்லமையும் வெளிப்படுத்துகிற ஒரு வேலையா யெகோவா என்கிற நாமத்தினாலே அவர் வெளிப்படுகிறார். ஆபிரகாம் எங்கேயும் அடிமையாக இல்லை, ஈசாக்கு யாக்கோபு எங்கேயும் இத்தனை நாளாக கொடுமையாக அடிமைப்பட இல்லை. அதனால் அந்த நாமத்தினால அவங்களுக்கு அறியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ஜனங்களை ஒரு பார்வோனுக்கு கீழே அவனுடைய வல்லமைக்குள்ளார, அந்த இருளின் வல்லமைக்குள்ளார அந்தகாரத்திலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்றால் அவர் யெகோவா என்கிற நாமத்தினாலே வெளிப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இன்றைக்கு உங்களை என்னை வெளிப்பட வேண்டுமென்றால், அதை விடுதலையாக்க வேண்டுமென்றால் தம்முடைய நாமத்தினாலே அவர் வெளிப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி நம்ம எனக்கு இந்த ஊரில் ஒரு பேர் இருக்குது, அந்த ஊரில் வேறு பேர் இருக்குது, ரெக்கார்டில் ஒரு பேர் இருக்குது சொல்லுவோமா இல்லைங்களா? என் பேர்னால் கையெழுத்து போட்டு கொடுத்தா இந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என் வீட்டில் இந்த பேர், ஆனால் என்னோடய ஆஃபீஸில் வேறு பேர், இந்த பேரை சொன்னால் அங்கே நடக்காது. அப்போ அந்த பேருக்கு உண்டான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம போராட்டத்தை அனுபவிக்கிறோமோ, எங்கெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தை அனுபவிக்கிறோமோ, கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, யெகோவா என்கிற தேவனால் நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கூட எகிப்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்போ எகிப்து செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. எங்கே வராங்க அப்படின்னா அடிமைத்தனத்தின் எல்லையிலிருந்து ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளார கடந்து வர்றாங்க. பார்டரை கிராஸ் பண்ண உடனே சத்துரு வந்துட்டான். எங்கன்னா கானானுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆன் த வே, அந்த ஜர்னி, அதாவது இந்த சவுத்துக்கு அப்புறம் எகிப்து, இந்த சவுத்துக்கு அப்புறம் கானான்னு வச்சுங்க. இந்த இன்பிட்வீன்லேயே அங்கே எகிப்துக்குள்ளே அழிக்க முடியல, வனாந்தரத்தில் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா கானானுக்குள்ளார போயிட முடியாது வழி. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னா பரம கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த பாதையிலையும் அந்த லூசிபருடைய ஆவி, அந்த சேனை நம்மோடு வந்து யுத்தம் பண்ணும். ஒரு காலத்தில் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்களாக அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தர் அவருடைய நாமத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு நம்மளை விடுதலை ஆக்கினார். இந்த பாதையில், இந்த வனாந்தரத்தில் நம்ம கடந்து போகும் பொழுது நிச்சயம் நமக்கு யுத்தங்கள் உண்டு. ஆனால் அவன் தோற்று போனவன். நாம் எல்லா இடங்கள்லையும், நமக்கு வரக்கூடிய எல்லா யுத்தத்திலையும் யெகோவா நிசி நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா, யெகோவா நிசி நமக்காக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யக்கூடிய வார்த்தை. கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த் ரெகுலர்லி. தினம் தினம் உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர்,
அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவோம், அவரே நமக்கு தேவனால் மீட்பும் பரிசுத்தமும் ஞானமும் ரட்சிப்புமானார். பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்கிற நாமத்தினால தேவன் வெளிப்பட்டு அங்கே அவர்களுக்கு இயேசுவை கொண்டாட முடியல, அவர்களுக்கு அங்கே இயேசுவை அனுபவிக்க முடியல. தூரத்தில் கண்டாங்க, தேவன் வானத்தில் இருக்கார், மாம்சத்தில் என்ன வெளிப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்ம கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் ஆவி ஒருவருக்குள்ளே தங்கலை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். நாம் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு ரட்சிப்புமானவர். யெகோவா தேவன் நம்முடைய ரட்சிப்புமான. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, ஒவ்வொரு துன்பங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது சொல்லலாம், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமான. அவர் தான் என்னுடைய பாடல், அவர் தான் என்னுடைய ஆராதனை, அவர் தான் நான் துதிக்கிறேன். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நான் துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பலன் வரும். அதான் சொல்லப்படும், அவரே எனக்கு பலன், கீதம், ரட்சிப்பு. நம்ம தேவனை ஆராதிக்கணுங்க. எவ்வளோ நேரம் ஆராதிக்கணுமோ மணிக்கணக்கில் நீங்கள் ஆராதனை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆராதனை பண்ணுங்கள். சில நேரம் என் ஒய்ஃப் வீட்டில் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் மாடிக்கு போயிடுவேன். 3 மணி நேரம் ஆராதனை பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் போட்டு அழுதுவேன், சிரிப்பேன், குதிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், ஓடுவேன், காட்டுக்குள்ள எல்லாம் என் தேவனை நான் என்ஜாய் பண்ணுவேன், அவருக்குள்ள நான் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ரட்சிக்க வந்தார், நான் ஜீவன நாளெல்லாம் நான் அவரை பாடுவேன். அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ தனிமேலே என்னை விட்டுட்டா, நான் தனியாக போயிட்டேன் அப்படின்னா நானே ஆண்டவர் உறவாட ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏன் இந்த துதிக்கணும்? ஏன் துதிக்கிறா? சாத்தானுக்கு பலன் கிடையாது, சாத்தானுக்கு ரட்சிப்பு கிடையாது, சாத்தானுக்கு அவன் தேவனை துதிக்கவும் முடியாது. அவன் இருந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அப்போ யெகோவா தேவன் என்னுடைய ரட்சிப்பு. எந்த பிசாசு நம்மளை வேதனைப்படுத்துகிறானோ அந்த பிசாசுக்கு முன்னாடி சொல்லணும், என் கர்த்தராகிய யெகோவா என் தேவனும் என் பலன் என் கீதம் என் ரட்சிப்புமானார். நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன். எந்த சோதனை வந்தாலும் என் நம்பிக்கையை, விசுவாசத்தை நான் விட்டுற மாட்டேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம். அதனால் இதை சொல்கிறதுனால யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லிடாதீங்க, அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவனை அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க, புதிய ஏற்பாட்டில் அவர் இயேசு கிறிஸ்துவ நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம இப்போ இதுக்கே வருவோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு உடஞ்ச உள்ளங்களுக்கும், காயப்பட்டவர்களுக்கும், வாழ்க்கையை இழந்து நிற்கிறவர்களுக்கும், துன்பங்களை அனுபவித்து வேதனை அனுபவித்து வாழ்கிறதா வேணாமான்னு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இதுக்கு முந்தின வசனம் சொன்னேன், ஏசாயா 12:2, தேவன் என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. இது ஏன் ஆத்துமாவுக்கு நான் சொல்லிக்கிறது. ஆனால் ஏசாயா 26:4 சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆத்துமாக்களுக்கு சொல்லணும், நீ தேவனை நம்பு, நீ தேவனை நம்பு, கர்த்தராகிய யெகோவா தான் நித்திய கன்மலையாக இருக்கிறார், அசைக்கப்பட மாட்டாய். எரேமியா 16வது அதிகாரம் 21வது வசனம். இங்கே ஆண்டவரே தம்முடைய நாமத்தை அறிவிக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லுகிறார். எரேமியா 16:21. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ண, இப்போ ஆண்டவர் சொல்றார், காலம் தாழ்த்தி அல்ல, இப்போ நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். அவர்களுக்குன்னா யாருங்க? நம்ம தான். மோசைட்ட சொல்ல, பலத்த கரத்தை கண்டால் ஒளி அவன் ஒன்று போக விட மாட்டான். அந்த பலத்த கரத்தை 2 பேர் பார்த்தாங்க. ஒன்று மோசையும் இஸ்ரவேலரும் பார்த்தாங்க. அந்த கரம் அவங்கள அணைச்சது, பாதுகாத்துச்சு, ரட்சிப்பை கொடுத்துச்சு. அதே பலத்த கரத்தை எகிப்தியர்கள் பார்த்தாங்க. அந்த கரம் அவரை அழித்து போட்டது, நொறுக்கினது, நிர்மூலமாக்கினது. ஒரே கரம்தான், ஒரே தேவனுடைய கரம்தான்.
அந்த கரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம நம்புகிறோம், எப்படி நம்ம சார்ந்து கொள்கிறோம். சின்ன பிள்ளைகளாம் போய் அப்பா கையை கட்டி பிடிச்சிக்கிறது போல் நம்ம ஆண்டவருடைய கரத்தை நம்ம இறுக கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்கிறார், நான் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். எப்போ அறிந்து கொள்வார்கள்னா, தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய கரத்தையும் நாம் அறிஞ்சதுக்கு அப்புறம்தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, சிரிக்க வேணாம். நல்ல சமையலை ஒருத்தர் சமைச்சு கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குக்கு, நல்ல அருமையான செஃப். சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பெரிய நல்ல ஒரு சமையல்காரன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஆனால் சமைச்சதை கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆமையா நீ நல்லா சொல்கிறோமா இல்லைங்களா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேவன் அப்படிங்கிறத வெறுமனை தியரியாக நான் சொல்லிகிட்டு இருக்க விரும்பலை. என் கரத்தை நான் வெளிப்படுத்துவேன், என் பலத்தை வெளிப்படுத்துவேன், நீ அதை அனுபவிப்ப, அதை நீ பார்த்த பிறகு நீ சொல்லுவ, என் நாமம் யெகோவா. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாமா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எரேமியா 33, இதை செய்கிறவர் கர்த்தருமாய், இதை திடைப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற யெகோவா என நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. எல்லாருமே இந்த 3வது வசனத்தை தான் நம்ம பிடிச்சிக்குவோம். எரேமியா 33:3, ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன சொல்கிறார், கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. யாரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு? யெகோவா தேவனை நோக்கி. நாம் அவர் கூப்பிடும் பொழுது ஏன் அவர் நான் அறியாததும் நான் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறாருன்னா, அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் சின்ன காரியத்தை செய்கிறதுக்காக தேவன் அல்ல, வல்லமையுள்ளவர், மகிமையானதை எனக்கு செய்தார், நிச்சயம் செய்வார். காலம் வேணால் தாழ்ந்தலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்தின் அடிப்படையிலையும் சொந்த அனுபவத்திலையும் நான் சொல்ல முடியும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஒரு நாளும் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பாரோ, செய்யாமல் போக மாட்டார். ஆனால் எங்கே அவருடைய வல்லமை நம்ம அனுபவிக்கல, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எங்கே அனுபவிக்காமல் தவறுறோம்னா, நம்முடைய சொந்த பாவத்தினால தான். நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அவிசுவாசம். பாவம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசம். இந்த 3 தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையவும் பலத்தையும் கரத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாமல் அடைய முடியாமல் தடுக்குமே அன்றி அவர் மாறாதவர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இபி லைன் போயிட்டுருக்கு, பயங்கர ஹெவி வோல்டேஜில் போயிட்டுருக்குது. ஆனால் நமக்கு கரண்ட்டு வேணும்னா நம்ம ஒரு கம்பியை போட்டு இழுத்து கொண்டு வந்து நம்ம கனெக்ஷனை கொடுத்தாலொழியே நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பவர் அனுபவிக்கவே முடியாது. அது போயிட்டுருக்கும் கம்பி வழியா. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒரு இணைப்பு என்ன தெரியுமா? தேவன் பேர் வச்சிருக்கிற நம்பிக்கை. அதான் முன்னாடியே நம்ம படித்தோம், உன்னதமான யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணர வேண்டும், அறிய வேண்டும். அவரோட ஒரு டிவைன் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, எப்படி ஆபிரகாம் தேவனோடு, மோசே தேவனோடு, ஏனோக்கு தேவனோடு ஒரு சந்தோஷம் வரணுமேங்க. நான் தேவனோடு சொல்லுங்களேன், உங்கள் பேரை சொல்லுங்கள், சத்யநாதன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், உங்கள் பேரை சொல்லுங்களேன். அப்படி சஞ்சரிக்கும் பொழுது தான் அந்த மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இப்போ யாவே என்றும் என் தேவன், யெகோவா நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா எனும் நாமமுள்ள தேவன் நமக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை அவர் தான் நமக்கு வெளிப்படுத்தினார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ இன்றைக்கி பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நம்மலாம் புத்திமான் ஞானமான்றனால கொடுக்கல, நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பினால், அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்மை
அறிஞ்சிருக்கிறோம், ஆராதிக்கிறோம், நேசிக்கிறோம், வாழ்கிறோம். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. நாம் கண்ணை மூடனா அந்த யெகோவா தேவன்கிட்ட போவோம், அந்த பரம எருசலேமுக்குள்ளே போவோம், அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ளே போவோம். இந்த எசேக்கியேல் தரிசனத்தில் கண்டு அந்த பரம அந்த நகரத்துக்கு யெகோவா ஷம்மான்னு பேர் வச்சாரு. அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த யெகோவா ஷம்மா என்கிற அந்த 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 நகரத்தின் நாமத்தை இங்கேருந்து நான் அதாவது ஒரு அறியாமல் பார்க்காம இல்லை, நான் அந்த நகரத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்த பிறகு யெகோவா ஷம்மா என்கிற ஒரு நாமம், அந்த நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் நானும் ஒரு நகரவாசி, நானும் ஒரு குடியிருக்கிறேன். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், ஆண்டவரே, மோசையோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. நான் யெகோவா என்னும் நாமத்தால் அறியப்பட போகிறேன். இது வரைக்கும் யெகோவா என்னும் நாமத்தால் நான் அறியப்படவில்லை. ஆனால் இப்போ அவரோட நாமத்தை நீங்கள் சொன்னீங்கப்பா. உங்கள் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொன்னதுனால அவர் யெகோவா நிசி என்று அவர் அப்பா உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பெயர் வைத்தார். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனைகள், யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், மரண போராட்டங்கள், மரண பள்ளத்தாக்குகள் எதுவாக இருந்தாலும் யெகோவா தேவன் என் ரட்சிப்பாக இருக்கிறார். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நான் அனாதை அல்ல, நான் தனிமரம் அல்ல, நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல. யெகோவா தேவனை நான் நம்புகிறேன், யெகோவா தேவனை நான் சார்ந்து கொள்கிறேன். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் பலிபீடம் கட்டப்படட்டும். ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, கனப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஏசப்பா, உங்களை அற்புத நாமத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, காணக்கூடாத தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வணங்குகிறோம், போற்றுகிறோம் அப்பா. எங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான மனவாட்டியாக, ஆண்டவர் கரைதிரை இல்லாதவர்களாக எங்களை உருவாக்கி, எங்களை உடைத்து, எங்களை பண்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் மாசற்ற சன்னிதானத்தில் நிறுத்துவதற்கு ஆவியானவர் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.